இன்னைக்கு மதியம் போல் அண்ணா வந்திருந்தாங்க. செல்வாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் பார்க்க. செல்வா தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தானே, அதில் அண்ணன் தான் பழங்களோட பார்க்க வந்துருச்சு. மதியத்துக்கு காலையில் வச்ச மீன் குழம்பு இருந்தது, சாதம் மட்டும் செஞ்சேன். இந்த டைம் புதுசாக காரா மீன் பொரிச்சா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவு நல்லா தான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கியாச்சு. அண்ணன் மட்டும் ஈவினிங் போல் எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே நானும் தூங்கி எழுந்திரிச்சு லைட்டாக கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணேன். பாப்பா தொண்டை கரகரன்னு இருக்குன்னு சொன்னால், அதனால் அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொஞ்சம் ஏலக்காய் சுக்குலாம் போட்டு டீ போட்டு கொடுத்தேன். அந்த டேஸ்ட்டு கூட எனக்கு தெரியல பாப்பா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தான். அப்படியே நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டுக்கு தோசை தான், மாவு மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு கடைக்கு தான் போனோம். செல்வாக்கு கொஞ்சம் டேப்லெட் வாங்கிட்டு நாளைக்கு சமைக்க கீரை அப்படியே சிஸ்ஸர் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு காலையில் மீன் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. தலை கொஞ்சம் பாரமாக இருக்குது பாப்பா அப்படின்னு சொன்னால், சரி மோதை பிடிச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் நேரம் மோதை பிடிச்சா. நைட்டுக்கு தோசை தான், தோசை ஊற்றி அப்படியே காலையில் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. வாங்கிட்டு வந்த கீரையை கொஞ்சம் ஆஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் சமைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதை ரெடி பண்ணிட்டு தூங்க வேண்டியது தான்.